கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் பார்த்தோம்னா அவங்க கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு அங்கே வராங்க. அங்கே பார்க்கும்போது கார்த்தி அதுக்குள்ளேயும் அதாவது ஸ்க்ரீன்லேயே அவங்க பேசி முடிச்சுட்டு போயிருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் ரெண்டோரும் வரவும் அதுக்குள்ளேயே அவங்க கார்த்தி பேசி முடிச்சுட்டு போகவும் இதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்கிறாங்க, என்ன சந்திரா என்னாச்சு அப்படிங்கும் போது சந்திரகலா ஐயோ நம்ம எதுக்கு அழைச்சிட்டு வந்தோமோ அது நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரெண்டோரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அப்போ சாப்பிட்றதுக்காக உட்காரும் போது அப்போ அங்கே இளையராஜா அதாவது சர்வராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி இருக்கிற டேபிளுக்கு அவங்க வரவும் இளையராஜாவை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நீ இங்கே இருந்துட்டு இருக்கிற, நீ இப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், நீ இங்கே அதாவது சர்வராக வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஐயோ இவங்களோட கைங்களமாக சிக்கிட்டம் போலுக்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியா சமாளிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பார்த்தோம்னா நான் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி சந்திரகலா நம்ப மறுக்கவும் அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் வராங்க. இவர் 2 வருஷமா அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இதனால சந்திரகலாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இவன் அதாவது கார்த்தி தான் சொல்லிக்கிட்டு அவன் வேஷம் போட்டுட்டு இருக்கிறான், அந்த கிழவியோட பேரன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவன் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்தில் இவன் உண்மையானவன் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் இவனுக்குள்ள கதை தான் என்னன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா குழப்பத்தோட இருக்கவும் சாமுண்டீஸ்வரியும் அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா அதாவது ரேவதி அதுக்கப்புறமா துர்கா சுவாதி எல்லாருமே தீமிதி விழாவுக்காக அவங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்போ பாட்டி அவங்களுக்கு மஞ்சள் கலர்ல புடவையை கொடுக்குறாங்க. இந்த புடவையை கட்டிட்டு தான் நீங்க தீமிதி விழாவில் கலந்துக்கூடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாங்க பார்த்தோம்னா அவங்க காளியம்மாளை தான் காட்டுறாங்க. காளியம்மாளை கோவிந்தாவை வரவழைக்கவும் அவங்களும் வராங்க. உடனே இங்க சிவனாண்டியும் முத்துவேலையை தான் காட்டும் போது இவன் தான் நான் சொன்ன கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முத்துவேலுவை தான் காட்டுறாங்க. முத்துவேல் மைதிலியை இருக்கிற வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே மைதிலியை தூக்கிட்டு போறதுக்காக 2 பேரும் அழைச்சிட்டு வராங்க. அந்த அவளை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ மைதிலி அவங்க அழைச்சிட்டு போறாங்க. மைதிலி வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே ஜானிக்கு வந்துருந்தாங்க. ஐயோ என் மருமகளை எங்கடா இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ மைதிலி பார்த்தோம்னா அவங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. மைதிலி கத்திட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்துவேல் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்கிட்டயே அவன் வேலையை கட்டுனா பாத்தியா, நான் நினைச்ச மாதிரிக்கு உன்னை தூக்கிட்டேன், இனிமேல் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானகி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சொல்லுங்க அப்படிங்கும்போது கார்த்தி மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு மைதிலியை யாரும் இந்த மாதிரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜானகியை நான் அழைச்சிட்டு வரேன் காப்பாற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடி பார்த்து அவங்க முத்துவேல் தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிய வருது. கார்த்தி பார்த்தோம்னா அந்த ஆட்களை அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்கி மைதிலியை காப்பாற்றிருந்தாங்க. மைதிலியை காப்பாற்றி அவங்க ஜானகிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் இப்போ முத்துவேல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவள் எப்படி தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களை மன்னிச்சிருங்க, நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணணும், ஆனால் அந்த கார்த்தி இந்த மாதிரிக்கு அதாவது எங்களெல்லாம் அடித்து வெளுத்து வாங்கிட்டு மைதிலியை அழைச்சிட்டு போயிட்டா அப்படிங்கும்போது இந்த கார்த்தி என் விஷயத்தில் ரொம்பவே வாலாட்டிட்டு இருக்கிறான், அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருதா அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா காளியம்மாளை தான் காட்டுறாங்க. அப்போ அங்கே தீமிதி விழாவுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கவும் அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பேத்திங்க 4 பேர் தீமிதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆத்தா, அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அவங்க என்ன காரியம் நினச்சி இந்த மாதிரிக்கு இந்த பூஜையை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களோ அந்த பூஜையை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ரோஹிணி பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனங்க நான் கர்ப்பமாக இருக்கிறேன், என் குழந்தைக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அதனால அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் கூட அம்மா இந்த குழந்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நான் சாமி கிட்ட நான் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ மயில்வாகன் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத ரோஹிணி, கண்டிப்பாக நம்ம குழந்தைய அத்தை ஏற்றுப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரோஹிணியை அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் அந்த தீமிதாவில் நான் மிதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்படி ஆளுக்கு ஒவ்வொரு வேண்டுதலை வச்சிருக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் 4 பெத்திங்களும் என்ன நினைச்சு பண்றாங்களோ அது எல்லாமே நல்லபடியா நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா அவங்க 4 பேருமே மஞ்சள் கலர் புடவைலாம் கட்டிட்டு
வந்துடுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியும் காட்டுறாங்க. அவங்களும் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நீ பண்ணியே திருணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து உடனே வந்து ரேவதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக இந்த பூஜையை நான் பண்ண தான் செய்வேன், நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும், நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கணும், அதுக்காக தான் இந்த பூஜையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கோவிந்தனை காட்டுறாங்க. அவங்க கையில் வந்து ஒரு மருந்தை கொண்டுட்டு வரவும் அப்போ வந்து காளியம்மாள்கிட்ட வந்து அந்த மருந்தை வந்து காட்டும் போது உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்குறாங்க, இது என்ன மருந்து சித்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு இதுதான் மஞ்சள் தண்ணி, இந்த மஞ்சள் தண்ணியை வந்து தீ மிதிக்கு அவங்க அதாவது தீ மிதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் வந்து அவங்க தலையில் வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றுவாங்க. அந்த மஞ்சள் தண்ணியை அப்படி ஊற்றும் போது இந்த மஞ்சள் தண்ணியில் நம்ம இந்த மருந்தை கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த தண்ணியோட இதையும் கலந்து அவங்க தலையில் ஊற்றும் போது அவங்க தீ மிதி விழாவில் தீ மிதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட அவங்க கதை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கவும் இதில் வந்து எந்தவித வாசனையும் வராது அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே சிவனாண்டி வந்து அதை பார்க்குறாங்க. ஆமா சித்தி நீங்கள் சொன்ன மாதிரிக்கே இந்த தண்ணியில் கலந்ததுக்கு அப்புறமா எந்தவித வாசனையுமே வரல, சாதா தண்ணி மாதிரிக்கு தான் இருக்குது அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே முத்துவேல் சொல்கிறாங்க, எப்படியோ மகனே நம்ம நினச்சது இன்னைக்கு நடக்க போகுது, அவங்க கதை எல்லாமே இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம். இப்போ சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க, ஆமா சித்தி எத்தனை நாளாக நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் அவன் கண் முன்னாடியே இவங்க ஒரு கதையை முடிய போகுது, அது நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது, ஆமாம் மகனே என் 4 பேரும் என்னை எப்படிலாம் பேசி என்னை அவமானப்படுத்தினாங்க கோயிலில் வச்சு, அவங்கள சும்மா விட்டுருவேன்னா என்ன, அவங்களுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே வந்து சந்தோஷப்பட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அந்த தண்ணியை வந்து எல்லாரும் பக்கத்துலேயும் வந்து வச்சிருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அதாவது ஊர் ஜனங்க ஒவ்வொருத்தரும் வந்து தீமிதி விழாவில் கலந்துக்கிட்டு தாங்க. அவங்க தலையில எல்லாம் அந்த மஞ்சள் தண்ணியை ஊற்றுருவோம். அவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 4 பேர் நிற்கும் போது இந்த மஞ்சள் தண்ணியை 4 குடத்துல கொண்டு வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் தலையிலையும் இந்த தண்ணியை ஊற்றுறதுக்காக பக்கத்தில் வச்சுருக்கவும் இவங்க ஊர்க்காரங்களாம் ஒவ்வொருத்தராக வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 4 பேர் இறங்குறதுக்காக போகும்போது அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க, இருங்க உங்கள் தலையில் இந்த மஞ்சள் தண்ணி நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊற்றுறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேல் அதுக்கப்புறமா வந்து காளியம்மாள் இவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க 4 பேரையும் கார்த்தி எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.